அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நன்மை செய்யும்படி கடவுள் இன்னும் ஒரு நாளை நமக்கு தந்திருக்கிறார். நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து நன்மையே பெறுவர். இறை இயேசுவில் அன்பிற்கினிய அதிசய மணல் மாதாவின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் திருக்குடும்ப சபையினர், மணல் மாதா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஜெருசலேம் அன்பிய குடும்பங்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். 2 வகையான மனிதர்களை இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகிறது. இந்த தலைமுறையின் பிள்ளைகள் குழந்தைத்தனமான கோரிக்கைகளையும் விமர்சனங்களையும் முன் வைப்பவர்கள். குழந்தைத்தனம் என்பது வளர மறுப்பது, பொறுப்பற்ற தனமாய் நடப்பது. மாறாக ஞானத்தின் பிள்ளைகள் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள். தங்களுடைய இயேசுவின் பிரசன்னத்தை சிறு சிறு நிகழ்வுகளில் உணர்ந்து அதை அனுபவிப்பவர்கள். நாம் ஞானத்தின் பிள்ளைகளா, இந்த தலைமுறையின் பிள்ளைகளா? சிந்திப்போம். நான் ஞானத்தின் பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் அனைவரும் ஜெபிப்போம். நம் அதிசய மணல் மாதா பரிந்துரையால் அதிசயம் காண்போம். அதிசய மணல் மாதாவின் அன்பு பக்தர்களே, திரியாத்திரைகளே, பங்கு இறை மக்களே, இன்று அதிசய மணல் மாதாவின் 6ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 6ஆம் திருவிழா திருப்பலியானது திருக்குடும்ப சபையினருடைய நலனுக்காகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும் மணல் மாத மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மாணவிகள்
ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்களுடைய நலனுக்காகவும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் எருசலேம் அன்பிய குடும்பத்தினரின் நலனுக்காகவும் அன்பிய வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளில் இறைவன் இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அதிசய மணல் மாதா வழியாக நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு
கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அதிசய மணல் மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் அறிவு நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் அன்பு எல்லா நெறிகளையும் விட மேலானது என்று திருத்தூதர் பவுல் குறிப்பிடுகிறார். ஒவ்வொருவருக்கும் அவரிடம் உள்ள அறிவு, ஆற்றல், நம்பிக்கை எல்லாம் நிலையற்றது. ஆனால் அன்பு என்றும் நிலையானது. அன்பு அருள் கொடைகளில் எல்லாம் மேலானது என்பதை அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு நாம் செவிகளை திறந்து இதயத்தில் தியானித்து வாழ்வை வளமாக்க முயற்சிப்போம். முதல் வாசகம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 31 மற்றும் அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருட்கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பேனும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினிலும் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அறிகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல் எண்ணினேன். நான் பெரியவனான போது
குழந்தைகளுக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 முதல் 35 முடிய வசனங்கள். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 முதல்
35 முடிய வசனங்கள். இயேசு, இந்த தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கின்றார், நீங்களும் இந்த மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கு நண்பன் என்கிறீர்களே. எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. அதிசய மணல் மாதாவின் அன்பு இறைமக்களே, அணின் பக்தர்களே, திரியாத்திரைகளே, இன்று அதிசய மணல் மாதாவின் 6ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருக்குடும்ப சபையினர், மணல் மாதா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள், மாணவிகள் என்னும் எருசலேம் அன்பிய குடும்பத்தினர் அனைவரும் நேற்றும் இன்றும் இங்கு தங்கியிருந்து அதிசய மணல் மாதாவின் வரங்களை, அற்புதங்களை நிறைவாக பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 முதல் 35 முடிய வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் திருமுழுக்கு யோவானையும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அங்கே இறுதியாக நமக்கு கிடைக்கிற செய்தி, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் சாட்சிகளாக மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பு நமக்கு விடுக்கப்படுகிறது. புனித அன்னை தெரேசார் வெளிநாடு சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு கல்கத்தாவிற்கு அவர் விமானத்திலே வந்து இறங்குகிற பொழுது ஒவ்வொரு விமான தளத்திலும் பரிசோதிக்கின்ற இடம் உண்டு. அவ்வாறு பரிசோதிக்கிற பொழுது அங்கிருப்பவர்கள் கேட்கிற கேள்வி, உங்களிடம் ஏதாவது ஆயுதங்கள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்பார்கள். அதே கேள்வியானது அன்னை தெரசாவிடமும் கேட்கப்பட்டது. அவ்வாறு கேட்கப்படுகிற பொழுது அன்னை தெரசால் 3 ஆயுதங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். முதலாவதாக, நான் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் திருவிவிலியம். இந்த திருவிவிலியத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்றேன், யோசிக்கின்றேன், தியானிக்கின்றேன், இதை வாழ்வாக மாற்றுகிறேன். இதுதான் நான் வைத்திருக்கக்கூடிய முதல் ஆயுதம் என்று குறிப்பிட்டார். இரண்டாவதாக, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஜெபமாலை எடுத்து காட்டி, இதுதான் நான் வைத்திருக்கக்கூடிய 2வது ஆயுதம். மரியாவின் மகத்துவத்தை நான் புகழ்கின்றேன். இயேசுவின் பாடுகளை, இயேசுவின் உயிர்ப்பை இந்த ஜெபமாலையிலே நான் தியானிக்கின்றேன். எனவே நான் வைத்திருக்கக்கூடிய 2வது ஆயுதம் இந்த ஜெபமாலை என்று குறிப்பிட்டார். மூன்றாவதாக, தன்னுடைய இதயத்தை சுட்டி காண்பித்து, ஏழை எளிய மக்களுக்காக, இந்த இதயம் என்பது அன்பால் நிறைந்து காணப்படுகிறது. இந்த அன்புதான் நான் வைத்திருக்கக்கூடிய 3வது ஆயுதம் என்று குறிப்பிட்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தினை வாசிக்க கேட்டோம். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 31 முதல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இறுதியாக சொல்லப்படுகிற வார்த்தை நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளன. இவற்றில் தலை சிறந்தது அன்பு என்று பவுலடியார் தெளிவாக குறிப்பிடுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வோம், நாமும் அன்பு சமூகங்களை கட்டி எழுப்புவோம், நாமும் இயேசுவின் சாட்சிகளாக மாறுவோம் என்ற அழைப்பினை ஏற்று இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் விசுவாசில் மன்றாட்டிற்காக
எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, அதிசய மணல் மாதாவின் 6ஆம் திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இறைவனின் அரும்பெரும் செயல்களை நினைவு கூர்ந்திட நாம் அனைவரும் இங்கு ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். வாழ்வழிக்கும் இந்த வீட்டிலிருந்து உலகம் எல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாவற்றையும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவிகள், பொதுநிலையினர் அனைவரின் உள்ளத்தில் அன்னை மரியாளின் கரிசனை அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து இறையரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவாவுமை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. ஏழைகளின் நாயகனே என் இறைவா, துன்புறும் ஏழை எளியோரை கண்ணோக்கி அருளும். அடிப்படை வாழ்வாதாரம் கூட இன்றி அல்லலுறும் இவர்களின் துயர் நீக்கவும் வளமான வாழ்வு வாழ தேவையான கொடைகளை நல்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. தோழனாயிருந்து தோள் கொடுக்கும் எம் இறைவா, எம் நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களையும் ஆசீர்வதியும். மறைத்து போகும் இளை பருவத்தில் படைத்த உம்மை மறவாமல் ஈன்றெடுத்த பெற்றோரை மனதில் கொண்டு நாங்கள் கடமைகளை செய்வனை செய்யவும், நாட்டில் நலன்களுக்காக தங்களையே ஈடுபடுத்தவும் தியாக உள்ளத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பின் இறைவா, அதிசய மணல் மாதா அன்னையின் பாதுகாவலிலே வாழும் எங்களை ஆசீர்வதியும். அன்னையின் அற்புத பண்புகளை எங்கள் வாழ்விலே கடைபிடித்து தூய்மையையும் தாழ்ச்சியும் உள்ளவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அதிசய மணல் மாதாவின் 6ஆம் திருவிழாவை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற திருக்குடும்ப சபையினருக்காக மன்றாடுவோம். மணல் மாதா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள், மாணவிகள், ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்களுக்காக மன்றாடுவோம். எருசலேம் அன்பிய குடும்பத்தினருக்காக மன்றாடுவோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை தரும்படியாக மன்றாடுவோம். இந்த சபைகளுக்கு முழுமையான வளர்ச்சியை தரும்படியாக மன்றாடுவோம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள், மாணவிகளுக்கு இறைவன் தூய் ஆவியானவரை பொழிந்து 100% வெற்றி தரும்படியாக மன்றாடுவோம். குடும்ப தலைவர்களுக்கு தொழில் வளர்ச்சியை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் எதிர்கால வாழ்வையும் அமைத்து தரும்படியாக மன்றாடுவோம். இந்த காலை பொழுதிலே இந்த திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்கள், திரு யாத்திரைகள், பங்குரி மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நீர் அறிவீரே. உம்முடைய நம்பிக்கையால் நிறைந்தளிக்கிற எளிய மன்றாட்டுக்களை ஏற்று விரும்பி கேட்பதை எல்லாம் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாரே புதிரான வாழ்வே எதிரானதாரே பொலிவாக செய்வாய் ஆண்டவனே உம்மருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமையேற்றி வைத்தோம். அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமையேற்றி வைத்தோம். திரியாக கருகி மெழுகாக உருகி திரியாக கருகி மெழுகாக உருகி பலியாக வைத்தோம் ஆண்டவனே புது ஒளியாக மாற்றும் தூயவனே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவானங்கள் ஆண்டவரே, அதிசய மலர் மாதாவின் திருவிழாவிலே மகிழ்கிற நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புனித உறவு பரிமாற்றத்தால் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாம் உண்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக அதிசய மடல் மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகிற என்று அப்படி நன்றி கலந்து புகழுரையால் இது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர்.
சிறப்பாக மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உன் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மொப்பு கொடுக்கிறோம். உன் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோனி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இன்று அதிசய மணல் மாதாவின் 6ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்கிற திருக்குடும்ப சபையினரையும்
மணல் மாத மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்களையும் எருசலேம் அன்பிய குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் தார். மீதாமல் இந்த சபைகளுக்கும் இந்த பள்ளிக்கும் முழுமையான வளர்ச்சி தந்தரலும். அன்பு தந்தையிறைவா, இந்த அதிகாலை பொழுதிலே இந்த திருப்பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அணின் பக்தர்கள், திரு யாத்திரைகள், பங்குரிய மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அதிசய மணல் மாதா வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூள் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றரலும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கணக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். அன்பு சமூகங்களை கட்டியெழுப்புங்கள். இயேசுவின் சாட்சிகளாக மாறுங்கள் என்ற அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தனமை காத்து வலுடிப்பதாக. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. துன்ப துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையில் சுடராவாய். உண்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் இறைவா உமதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா, இயேசையா. இறைவா, இன்றைய நாளின் புதிய விடியலை எங்கள் அதிசய மணல் மத திருத்தலத்தில் காண செய்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த
செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா, உம் தாய் அதிசய மணல் மாதா அன்னை வழியாக நாங்கள் எழுப்பிய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா, உமது தாய் அன்னை மரியாவை உலக மக்களின் தாயாக தந்து உமது அளவில்லாத அன்பை அள்ளி தருகின்றமைக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. அதிசய மணல் மாதாவின் அன்பு பக்தர்களே, திரு யாத்திரைகளே, பங்குரி மக்களே, இன்று அதிசய மணல் மாதாவின் 6ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நேற்றும் இன்றும் இங்கே தங்கியிருந்து இந்த நாளிலே இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் திருக்குடும்ப சபையினர், மணல் மாத மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள், எருசலேம் அன்பிய குடும்பத்தினர் சிறப்பாக தயார் செய்து நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே திருக்குடும்ப சபை தலைவி, செயலாளர், பொருளாளர், சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், மணல் மாத மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், மாணவிகள், ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்களுக்கும், எருசலேம் அன்பிய தலைவர், செயலாளர், பொருளாளர், அணிய பொறுப்பாளர்கள், அன்பிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இரவு நம்முடைய திருத்தலத்திற்கு திருப்பயணமாக வர இருந்து சிறப்பு செய்பவர்கள் புதூர் இறை மக்கள், யூதேயா அன்பியத்தினர், சமரிய அன்பியத்தினர். என்று நம்முடைய திருத்தலத்திற்கு திருப்பயணமாக வந்து சிறப்பு செய்ய இருப்பவர்கள் புதூர் இறை மக்கள், யூதேயா அன்பியத்தினர், சமரிய அன்பியத்தினர். இன்று இரவு 7 மணிக்கு நம்முடைய திருத்தலத்திலே ஜெபமாலையும் பிரார்த்தனையும் மறைவுரையும் நற்கருணை ஆசீரும் சிறப்பாக நடைபெறும். எனவே அவருடைய பக்தர்கள், திரு யாத்திரைகள், பங்குரி மக்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பு செய்யும்படியாகவும் அதிசய மணல் மாதாவின் வரங்களை, அதிசயங்களை, புதுமைகளை விரிவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஜெபிப்போமாக. அன்பே ஒருவனங்கள் ஆண்டவரே, அதிசய மணல் மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். உமது அருளின் நிறைவால் மாற்றியிருக்கிற நாங்கள் மீட்பின் திருவிழாச்சியை தீத்துணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா,
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.